வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ஒரு டாஸ்க் ஹேண்டில் பண்ணும்போது, அந்த டாஸ்க்க வந்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்றோம்னு சொல்லி தான் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அந்த டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ண மாரி அந்த டாஸ்க் அந்த டைமுக்குள்ள முடிச்சிருக்கோமா? இல்லையா? அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம பார்க்கறது? என்ன டைம்க்குள்ள அக்செப்ட் பண்ணியிருக்கோம்? இந்த மாரியான டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிளா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டார்ட் டேட் வந்து பார்க்குறோம். இந்த எண்ட் டேட் பார்க்குறோம். இந்த டோட்டல் TAT அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ SLA வந்து மெட். ஒருவேளை இது வந்து ஒரு நெக்ஸ்ட் டேட் 24 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு. இப்ப இத நான் மாத்த போறேன் பாருங்க. 24 2 டேஸ்க்கு மேல இருக்கு. அப்படின்னா 46 ஹவர்ஸ் ஆயிருக்கு டோட்டலா. இதனுடைய SLA வந்து நாட் மெட். இத நான் அப்படியே இந்த ஃபார்முலா டிராக் பண்ணனா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா ஆக்டிவிட்டிக்குமே எந்தெந்த ஆக்டிவிட்டி வந்து SLA மெட், SLA நாட் மெட்ன்னு எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இத தான் எப்படி நம்ம ஃபார்முலா மூலியமா கிரியேட் பண்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல முழுமையா நம்ம பார்க்க போறோம். எக்ஸல் அண்ட் VBA, பவர் BI இதெல்லாம் லேர்ன் பண்றதுக்கு சரியான ஒரு சேனல நீங்க ரீச் பண்ணியிருக்கீங்க. நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐகான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எப்ப கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாஸ்க் வந்து 22 ஜனவரில ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, DDMMYYY னுடைய ஃபார்மேட். அதுக்கப்புறம் அதனுடைய இருக்கக்கூடிய டைம் AM, PM எல்லாமே இருக்கு. இது வந்து எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24த். இப்ப இதனுடைய டைம் எல்லாமே கால்குலேட் பண்ணி, எவ்வளோ நேரம் இந்த டாஸ்க் எடுத்திருக்கு நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு. அத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் பயன்படுத்தலாம். டெக்ஸ்ட் எதுக்கு பயன்படுத்தலாம்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபார்மேட் ஹவர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். 24 ஹவர்ஸ் அதனால. ஸோ இந்த ஸ்டார்ட் டேட் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஃபர்ஸ்ட் எண்ட் டேட் மைனஸ் இதனுடைய ஸ்டார்ட் டேட். இது 2ம் கண்டிப்பா செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது கமா வரக்கூடிய வேல்யூ வந்து என்ன மாரியான அவுட்புட்டா இருக்கணும். ஸோ கண்டிப்பா என்னுடைய அவுட்புட் வந்து இது எக்ஸல் இருக்கக்கூடிய ஃபார்மேட். இந்த ஹெச்னுடைய டோட்டல் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு சம்மா வேணும். அதனால இந்த ஃபார்மேட் நம்ம குடுக்குறோம். அடுத்தது காலன் எம்எம்னா மினிட்ஸ். அகைன் டபுள் கொட்டேஷன் அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட். என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ 46 ஹவர்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து இந்த பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரையும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46 ஹவர்ஸ். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம இந்த ஹவர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 5 நம்ம குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு 47 வரும். இப்ப இதனுடைய TAT வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ். என்னுடைய டாஸ்க் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருந்தா, இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல TAT வந்து மெட்ன்னு வரணும். இல்லன்னா நாட் மெட்ன்னு வரணும். அது வந்து இஃப் கண்டிஷன் நம்ம பயன்படுத்த போறோம். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த இஃப் கண்டிஷன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி லாஜிக் பயன்படுத்தணும். இந்த 47 வந்து செப்பரேட்டா எடுத்தா தான், அது 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்திருக்கா, இல்ல 24 ஹவர்ஸ்க்கு மேல போயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஃபங்ஷன் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது இந்த செல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 47 மாத்திரம் எப்படி செப்பரேட்டா எடுக்கிறதுனா, ஃபைண்ட் ஃபங்ஷன் நம்ம பயன்படுத்தணும். அண்ட் அதுக்கு அடுத்தது டபுள் கொட்டேஷனுக்குள்ள காலனுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நம்ம எடுக்கணும். சேம் அகைன் இந்த D2 அந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த -1 கொடுத்தோம்னா, நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த காலன் வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டா வரும். இப்போ நம்ம இதை என்டர் கொடுக்கலாம். என்டர் கொடுத்த உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த இந்த 47 வந்து நம்பர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்ப இது வந்து நம்மளுடைய SLA வந்து 24 ஹவர்ஸ். இப்ப 24 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு. 47 ஹவர்ஸா இருக்கு. இப்ப இது மெட்டா நாட் மெட்டா நம்ம கொடுக்கணும். இது நாட் மெட். அதுக்கு வந்து இஃப் கண்டிஷன் நம்ம கொடுக்கலாம் இப்ப. அதுக்கு எப்படி கொடுக்கலாம்னா, இந்த லெஃப்ட்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த 47ன்றத வந்து நம்ம ரவுண்ட் ஃபிகரா மாத்திக்கணும். அதுக்கு வந்து இந்த INT இன்டிஜர் ஃபங்ஷன் இதுக்கு பேரு. அந்த ஃபங்ஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இஃப் கண்டிஷன் நம்ம இப்ப ஆட் பண்ணணும். இத ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா தான் ரொம்ப ஈஸியா புரியும் நம்மளுக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது லாஸ்ட்ல வந்திருக்கக்கூடிய அவுட்புட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 24 ஹவர்ஸா இருந்ததுன்னா, லாஜிக் வந்து நம்மளுக்கு SLA மெட்ன்னு வரணும். இப்ப நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சின்டாக்ஸ் பாருங்க. வேல்யூ ட்ரூ குடுத்தாச்சு. கமா வேல்யூ இஃப் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் SLA நாட் மெட். டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் த பிராக்கெட். என்டர். ஸோ இந்த 47 ஹவர்ஸ்க்கு அவுட்புட் வந்து SLA நாட் மெட். நம்ம சிம்பிளி யூ கேன் டிஃபைன் அஸ் ஒன்லி நாட் மெட். ஸோ இது என்ன பண்ணலாம், இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாவை கீழே இருக்கக்கூடிய இந்த டாஸ்கினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, SLA மெட்டா நாட் மெட்டா, அது எப்படி பார்க்குறதுன்னா, இந்த ஃபார்முலா அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டாஸ்க் 2ன்ற ஆக்டிவிட்டி வந்து 24 ஹவர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா இதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து SLA மெட்.
அடுத்து தேர்ட் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 21 ஹவர்ஸ் அப்படின்னா எஸ்எல்ஏ மெட். இங்க ரெண்டும் பார்த்தோம்னா நாட் மெட்னு வந்திருக்கு. எதனாலனா இதனுடைய டாஸ்க் 5ன்றது ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட்ல பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இது 46 ஹவர்ஸ் ஆயிருக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ இது எஸ்எல்ஏ நாட் மெட். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு எஸ்எல்ஏ மெட்டா நாட் மெட்டா இதனுடைய ஹவர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது இந்த டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோவை இன்னும் நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐகான் செலக்ட் பண்ணி அப்படி ஹாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.